திரு ரவீந்திரன், சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்த மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்த மத்திய அரசு முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்கு. கிரெடிட்டை ராகுல் காந்திக்கும் மாநில கட்சியின் தலைவர்களுக்கும் கொடுக்கலாமா? ஓபிசி சமூக மக்களுக்கு கொடுக்கலாம். இந்து கான்சியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ். மோடிக்கு எதிராக 2014 பாஜக காங்கிரஸ் தரப்பு எடுத்த வாதம் என்னன்னா, நீச்சி இழிவான ஜாதியை சேர்ந்தவர் இவர் பிரதமர் ஆகலாமான்னு தான் இவங்க பிரியங்கா காந்தியும் மணிசங்கரையரும் முன்னெடுத்தாங்க. 2019 பாசிட்டிவா எடுத்தாங்க. நான் ஜனுதாரி இந்து, பூநூல் அணிஞ்ச உயர்ந்த இந்து, மோடி இழிவான இந்து, நான் சிவபக்தன் என்றெல்லாம் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. 2 இடத்திலுமே மோடிக்கு தனி மெஜாரிட்டி வந்தது. ஆனா 2024 அரசியல் அரங்கத்திலே இல்லாத திராவிட கழகம் தந்தை பெரியாரின் கருத்துக்களை இந்திய அளவில் ராகுல் காந்தி முன்னெடுத்தாரு. அதற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்பதை மோடி உணர்ந்தார். அது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். அதுவரை அப்பர் காஸ்டும் ஓபிசியும் மோடி பின்னாடி நின்னாங்க. யூபி பீகார்ல முலாயம் சிங் யாதவுக்கும் லால் யாதவுக்கும் உள்ள எதிர்ப்பு குறைய ஆரம்பிச்சு அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் பிற ஓபிசிகளோட நம்பிக்கையை பெற ஆரம்பிச்சாங்க. ராகுல் காந்தி இந்த இஷ்யூ தான் நமக்கு ஒரே இஷ்யூன்னு மிகப்பெரிய அளவுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 50% மேல இடஒதுக்கீடு போகணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க 99 சீட்டு முன்னேறி வந்ததும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்தாங்க, பேசினாங்க, ஆதரிச்சாங்க. சோ பிஜேபிக்கு கம்பல்சன் 14-19 வெற்றி பெற்ற அப்பர் காஸ்ட் பிளஸ் ஓபிசி இந்த காம்பினேஷன்ல ஓபிசியை ராகுல் காந்தி உடைச்சு எடுக்கிறாரு, அகிலேஷ் யாதவ் உடைச்சு எடுக்கிறாரு, தேஜஸ்வி யாதவ் உடைச்சு எடுக்கிறாருன்னு வரும்போது அந்த இடத்துக்குள்ள நாம இதை அட்ரஸ் பண்ணலன்னா பாதிப்பு வரும். நம்ம சோசியல் கொலிஷன்ல ஓபிசியை நம்மகிட்ட இருந்து எடுத்துருவாங்க. ஓபிசி 14லயும் 19லயுமே மோடி கிட்ட வந்தது. அப்பர் காஸ்ட் பிளஸ் ஓபிசில தான் மோடி ஜெயித்தாரு. ஆக அந்த வகையில ஓபிசி அரசியலை விட்டு கொடுத்து போனா பின்னடைவுகளை சந்திக்க நேரிடுங்கிற அடிப்படையில ஓட் பேங்க் அரசியலை மதிச்சு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ல தான் செய்யறாரு மோடி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. குறிப்பா சத்தீஸ்கர்ல தேர்தல் பிரச்சாரம் வரும். அந்த சத்தீஸ்கர்ல தேர்தல் பிரச்சாரம் பெரும்பாலான மக்கள் ஏழை மக்கள், பெரும்பாலான மக்கள் ஏழை மக்கள், மக்கள் தொகை அடிப்படையில பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இளைஞர்கள் மக்கள் தொகை அடிப்படையில நம்ம பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம்னா பெரும்பான்மை இந்துக்கள் தான் பயன்பெறுவார்கள், ஏழை மக்கள் பயன்பெற மாட்டார்கள். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தக்கூடாது. ராகுல் காந்தி மத அடிப்படையில சாதி அடிப்படையில மக்களை துண்டாட நினைக்கிறாருன்னா விமர்சனம் வச்சாரு. கண்டிப்பா அந்த விமர்சனத்துக்கு பிறகு 240 வந்ததுனால ரியாலிட்டியை ஒத்துக்கிறாரு. He is accepting the reality. Then he tries to go beyond that. அந்த இடத்துக்குள்ள 400 வந்திருந்தாருன்னா இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாரு. அதைத்தான் நான் சொல்றேன். ஓபிசி மத்தியில் உள்ள அவேர்னஸ் இன்னைக்கு சோசியல் அவேர்னஸ்ங்கிறது எல்லா ஜாதிகளிலும் ரொம்ப கடுமையான அளவுக்கு இருக்குது. வட தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக மற்ற ஜாதிகள் கன்சாலிடேட் ஆகுறாங்க. மேற்குல இது நடக்குது. இந்தியா ஃபுல்லா இன்னைக்குள்ள ரெவல்யூஷன், அத கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன்ல பெரிய அளவு நடக்குது. அப்போ மோடியோட அரசு ஓபிசிக்கு எதுவும் செய்யல. மோடி ஓபிசின்னு சொல்றாரே தவிர ஓபிசிக்காக ராகுல் காந்தி தான் பேசுறாங்கிற உணர்வு ஓபிசி கிட்ட வரும்போது ஓபிசியோட அவேர்னஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைச்சா 240 குறைய கூடாது. 240 மேல போகணும்னா ஒவ்வொரு ஓபிசியும் வேணும். அதனாலதான் சப் கேட்டகரைசேஷன் எஸ்சிக்கு மோடி வாராரு, சப் கேட்டகரைசேஷனுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஓபிசிலையும் சப் கேட்டகரைசேஷனுக்கு மோடி வருவார். எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயுதத்தை நாம கையில எடுத்துக்கிறதா வியூகம். இல்ல ராகுல் காந்தி வழக்கு நீதிமன்றத்துல நடக்கும்போது இது தொடர்பா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வழக்கு நீதிமன்றத்துல நடத்தும் போது மத்திய அரசு சொல்றாங்க, எங்க கணக்குப்படி எங்க பட்டியல்ல 2479 சாதி தான் இருக்கு, ஆனா மாநிலங்கள் பட்டியல 3150 சாதி இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி தரவுகள்லாம் சேகரிச்சோம்னா மக்கள் ஆயிரக்கணக்கான சாதியை சொல்லுவாங்க, தெளிவான தரவுகள் விளக்கங்கள்லாம் கிடைக்காம போயிடும், இந்த புள்ளி விவரங்களே தப்பா போயிடும் அப்படிலாம் நீதிமன்றத்துல சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் சரி செஞ்சிட முடியும்னு மத்திய அரசு நம்புதா? கண்டிப்பா இதை அட்ரஸ் பண்ணலன்னா இந்து கான்சியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ். இந்து கான்சியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ். ஓபிசி கம்யூனிட்டிஸ் நாம ஏமாற்றப்படும், இந்து ஒற்றுமைங்கிற நமக்கு டியூ ஷேர் கிடைக்கலங்கிறதுல அவங்களுக்கு அதிருப்தி வரும். அதோட வெளிப்பாடு தான் 2024 சந்திச்சாங்க.
சோ இதை அட்ரஸ் பண்ண வேண்டியது கடமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ், மோடி இஸ் இன் பொலிட்டிக்ஸ், இந்த இடத்துக்குள்ள தன்னோட வாக்கு வங்கியான ஓபிசிய நழுவ விடக்கூடாதுங்கிறதுல மோடி உறுதியா இருக்கிறார். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் இவங்க தான் எனக்கு முக்கியம், ஜாதி கிடையாதுன்னு 24 பேசினாரு. பட் அதுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கலையே. அகிலேஷ் யாதவ் எமர்ஜ் ஆயிருக்கிறாரு. மகாராஷ்டிரால பின்னடைவு வந்திருக்குது, ஹரியானால பின்னடைவு வந்திருக்குது, ராஜஸ்தான்ல பின்னடைவு வந்திருக்குது. இதுக்கெல்லாம் குர்மி, குஜார் போன்ற சமூகங்கள் முன்பு நம்மளை ஆதரிச்ச அளவுக்கு ஆதரிக்கலங்கிறத உணர்றாங்க. சோ இந்த கம்யூனிட்டிகள் இது சோசியல் லேடர்லயும் பொலிட்டிக்கல் பவர்லயும் தாங்கள் ஏமாற்றப்படுவதாக உணர்ந்தால் பாஜகவுக்கு வாக்கு வங்கி பாதிக்கும். சோ பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் உறுதியா நான் இதுல ராகுல் காந்தியோட ஸ்டெபன் அந்த முடிவுல மாறாம தொடர்ந்து அதை வற்புறுத்தினதும் மோடி அந்த முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு காரணம். மீண்டும் இதை சொல்றேன், எதிரி கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை நாம புடுங்கிறது அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதனுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? பாஜகவுடைய இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டில் பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான ஒரு கட்சிங்கிற அந்த இது இதுல டிஸ்பெல் ஆகி போகும். அதே வேளையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுல அவரோட ஒரு வியூ பாயிண்ட் இங்க பிரிவேல் ஆகுது. அவர் என்ன சொன்னாருன்னா, சென்சஸுக்கு தான் லீகல் வேலிடிட்டி உண்டு, சர்வேக்கு கிடையாதுன்னு சொன்னாரு. இப்போ மத்திய அரசு அதான் சொல்லி இருக்குது. மாநில அரசுகள் உள்ள சர்வேக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா, பீகார் கரெக்டா பண்ணாங்க, கர்நாடகா கரெக்டா பண்ணலங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. ஓகே, அதுல அரசியல் இருக்குது. சோ இங்க தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினோட அந்த வியூ பாயிண்ட் பிரிவேல் ஆகுது. இல்ல, எப்ப தொடங்குவீர்கள், எப்ப முடிப்பீர்கள்னு திரு ஸ்டாலின் கேட்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை எப்ப தொடங்குவீங்க, எப்ப முடிப்பீங்கன்னு கேட்கிறாரு. கண்டிப்பா 2029க்கு முன்னாடி ஓபிசி கம்யூனிட்டிகளுக்கு இதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய கம்பல்ஷன் பாஜகவுக்கு இருக்கு. அதை செய்வாங்க. மீண்டும் நான் சொல்றேன், அத்வானியும் வாஜ்பாயும் சோனியா கிட்ட தோத்த போது அப்பர் காஸ்ட் மட்டும்தான் பாஜகவுக்கு இருந்தாங்க. மோடி என்ற ஓபிசி காஸ்ட் நியூட்ரல் ஓபிசி வந்த பிறகுதான் ஓபிசியோட அபரித ஆதரவுல தான் 14லும் 19லும் பெரிய வெற்றி பெற்றாங்க. 24ல ஓபிசி ஆதரவு வளையம் குறைய ஆரம்பிக்கும் போது இதை அட்ரஸ் பண்ணி இதை செயல்படுத்த வேண்டியது பாஜகவுக்கு வெற்றிக்கான பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். மீண்டும் நான் அதை சொல்ற விஷயம் என்னன்னா, அகிலேஷ் யாதவுக்கு அக்செப்டன்ஸும் தேஜஸ்வி யாதவுக்கு அக்செப்டன்ஸும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுது. முலாயம் சிங் யாதவ் மாதிரியும் லாலு பிரசாத் யாதவ் மாதிரியும் அவங்களுக்குள்ள எதிர்ப்பு இல்ல, குறையுது. இந்த இடத்துக்குள்ள பிஜேபிக்கு இது மஸ்ட்.